அதிகம் புரோட்டீன் நிறைந்த பச்சை பயிறு சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? டயட்ல இருக்கிறவங்க, சுகர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அது இல்லாம சிறுதானியம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் இது போல செஞ்சு கொடுங்க. 1 கப்பு பச்சை பயிரை நல்லா 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு, அதை கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா க்ரீமியா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, நம்ம அரைச்சு வச்சிருந்த இந்த பச்சை பயிரையும் எடுத்து இதில் சேர்த்துட்டு நார்மலா சப்பாத்திக்கு மாவு பிணையிறது போல நல்லா பிணைஞ்சு விட்டுட்டு, இத அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மூடி போட்டு, அப்படியே மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சாதாரணமா சப்பாத்தி தரட்டுவோம்ல, அது போல நல்லா தரட்டி எடுத்துக்கலாம். தரட்டி எடுத்தத இது போல தோசை தவால சேர்த்து, நல்லா 2 பக்கமும் நல்லா செவக்க வச்சு, எண்ணெயோ, நெய்யோ சேர்த்து நல்லா செவக்க வச்சு எடுத்தா, அதிகம் புரோட்டீன் நிறைந்த இந்த பச்சை பயிறு சப்பாத்தி ரெடி. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.